மாநிலங்களவையில் நீட் தேர்வுக்கு எதிராக முழக்கமிட்ட காங்கிரஸ் எம்பி மயங்கி விழுந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். மாநிலங்களவையில் இன்று காலை அவையினுடைய அலுவலர்கள் தொடங்கிய உடனேயே நீட் தேர்வு குறித்த விவாதமானது வைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பாக முன்வைக்கப்பட்டது. எம்பிக்கள் சார்பாக வழங்கப்பட்டிருந்த அந்த அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் மீதான விவாதம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டு வந்தது குறிப்பிட்டது. ஆனால் மதியம் பிற்பகல் வரையிலுமே அவர்களுக்கான அந்த அனுமதியானது வழங்கப்பட்டதால் நீட் தேர்வு குறித்த விவாதம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கோஷமிட்டு கொண்டிருந்த காங்கிரஸ் சார்ந்த பூலோதேவி நேத்தம் என்ற எம்பி கத்திக் கொண்டிருந்த பொழுதே அவர் ரத்த அழுத்தம் காரணமாக மயங்கி விழுந்தார். அவரை உடனடியாக அருகில் உள்ள அந்த ராம்மனோகர் லோகியாவுடைய மருத்துவமனைக்கு அழைத்து சென்று தற்போது சிகிச்சையானது அவருக்கு அங்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதிக நேரம் கோஷம் எழுப்பிக் கொண்டதன் காரணமாக அவருடைய ரத்த அழுத்தம் ஏற்பட்டு அவர் மயங்கி விழுந்ததாக டாக்டர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்டமான அந்த பரிசோதனை என்பது முடிவிட்டு தற்போது சிகிச்சையில் உள்ளார் என்ற ஒரு தகவலையும் ராம்மனோகர் லோகியா மருத்துவமனையானது தெரிவித்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே நேரடியாக ஆரம்பல் மருத்துவமனைக்கு சென்று அவரை சந்திக்க உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.